கூடுகை இலக்கிய வட்டம் நடத்துகிற குமரி நாவல் திறனாய்வு அரங்கத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களே, எனக்கு முன்னால் அது அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி தான், இலக்கிய மேடையாக இருந்தாலும் சரி தான், பெரும் முழக்கமாக பேசி அமர்ந்திருக்கிற எனது ஆருயிர் தங்கை கோவை கார்த்திகா அவர்களே, எனக்கு பின்னால் இடி முழக்கமாக முழங்க இருக்கிற, என்ன பிரச்சனைனா போர் முழக்கத்துக்கு இடி முழக்கத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். 2 டேங்கர் லாரி வரப்போ நடுவில் சைக்கிளில் போவாங்க பாருங்கள், அதுமாரி நம்ம நிலைமை. எனது ஆருயிர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, நூலின் ஆசிரியர் அன்பு தோழர் இயக்குனர் கீரா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பு மருமகள் தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் என்ன பிரச்சனைனா 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிட்டே இருக்கு. அங்கேருந்து என் மச்சான் பாக்கியா ஃபோன் பண்ணி, யோ அங்கே நிகழ்ச்சி நடந்து கார்த்திகா கொட்டி முளைக்கிட்டு இருக்கு, நீ என்ன எங்கேயா போயிட்டுருக்குற அப்படின்னு. போயிட்டே இருக்கேங்க 150 மீட்டர் இரு. அது அப்படியே இந்த கூகுள் மேப்பில் காட்டுறப்ப நமக்கு பகீருங்குது. உண்மையிலேயே சென்னையில் வாழ்ந்து அந்த வாழ்வின் ஓட்டத்தோடு ஒரு குமரின்னு ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் கீரான்னா முதல்ல அதற்கு பாராட்டணும். பாருங்க, எங்களாலலாம் ஒரு நாள் கூட இந்த ஊரில் வாழ நகர கூட முடியல. இவர் இந்த ஊரில் இருந்து அந்த திரைப்பட கனவோடு அவர் செயல்பட்டு கொண்டிருந்து வாழ்வின் சகலவிதமான பாடுகளையும் சுமந்து அதற்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு குமரி எழுதுறாருன்னா அது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த, மெச்சத்தகுந்த, போற்றத்தகுந்த ஒரு பணிதான். இப்போ சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியர்களின் மீது நவீன தீண்டாமை கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் இந்த வருஷம் ரொம்ப அதிகம். எங்க பார்த்தாலும் ஈவேராவோட திருவுரு அப்படியே நிரப்பி வைக்கிறாங்க. அந்த பதட்டம் நமக்கு புரியுது. அண்ணன் சொல்ற மாதிரி அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எங்க திரும்பினாலும் ஈவேரா 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 கலைஞர் அதுன்னு திராவிட சின்னங்களா நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண வேலை இல்லை. நம்ம என்னமோ உறுப்பினர் முகாம்னு போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு பெஞ்சை போட்டு உட்காந்துக்கிட்டு எதோ பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் நம்மை தாண்டி நமது எதிரிகள் அளவிட்டு வச்சிருக்கிறாங்கிறத அந்த சென்னை புத்தக கண்காட்சியில் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக நமது தம்பி செந்தில்நாதனோட தமிழ் மரங்களை இருந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா செய்த பித்தலாட்டம்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் அந்த காலத்தில் போட்ட ஒரு புத்தகத்தை ரீபிரிண்ட் போட்டுட்டான். உடனே அந்த புத்தகத்தை பார்த்த உடனே கார்த்திகாவை பார்க்குற மாரி புத்தகத்தை பார்த்துட்டாங்க. போலீஸ்காரங்க உள்ள புந்து கட்டுக்கட்டா புத்தகத்தை அள்ளிட்டு போறாங்க. ஏன்னா ஒரு சின்னோண்டு ஒரு புத்தகம் என்னங்க செஞ்சிருவீங்களுக்குன்னா அப்படி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சீமானனை பற்றி, தமிழ் தேசியத்தை பற்றி, ஐயா மணியரசனை பற்றி தப்பும் தவறுமா அவதூறா பொய்யா திட்டி கண்ணாபுரம் புத்தகத்தை எங்கேயும் அடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு புத்தகம், ஒரு சின்னோண்டு புத்தகம் அவன் செந்தில்நாதன் கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கு போலீஸை உள்ள விட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டால் கிடையாதுன்னு மிரட்டி, யார் அதில் கனெக்டிவா அந்த 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 பட்டியலில் யாருக்காங்கன்னு சொல்லி மிரட்டி மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் கீரா போன்றவர்கள்லாம் கொண்டாட தகுந்தவர்கள். நாம கொண்டாடிய போற்றணும். இது ஒரு தமிழ் தேசிய படைப்பு அப்படிங்கிறப்ப இதற்கு முன்னதாக தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு பெரிய நம்பிக்கை மிகுந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கட்டுரைகள் எழுதுவோம், கட்டுரைகள்லாம் எல்லாரும் எழுதுகிறோம், புத்தகமாக போடுறோம், அது வேற. ஆனால் ஒரு புதினம் நாவல் கலைன்னு காணாசு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் நாவலோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாத்த விட நாவல் என்பது மிகுந்த உயர்ந்த கலை வடிவமாக உலக
இலக்கிய விமர்சகர்களால் கொண்டாடப்படுவது நோக்கம் என்னன்னா, நீங்கள் நாவல் படிக்கிறப்ப நாவலின் கதாபாத்திரங்கள் உங்கள் மனசுல சூலமா நின்று காட்டும். இப்ப தீஜாவோட மோகமுள் படிக்கிறோம். மோகமுள் படிக்கிறப்ப நமக்கு என் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, என் தம்பி சாட்டை துரைமுருகன் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, களஞ்சியம் அண்ணன் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, முத்துப்பாண்டி அண்ணன் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு யமுனா இருப்பாங்க. அதுமாரி பொன்னியின் செல்வனையும் வந்தியத்தேவன், அதேமாரி நந்தினி, எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுல ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படம் ஓடாம போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்க மனசுல வச்சிருக்கிற நந்தினி ஐஸ்வர்யாயே நிப்பாட்டினாலும் உங்க மனசுல இருக்கிற நந்தினிக்கு ஈக்குவலா ஆகல. அந்த கெமிக்கல் இது நடக்கல. அதனாலதான் அந்த பொன்னியின் செல்வன் ஓடல. அப்படி உயர்ந்த தரத்துல இந்த குமரி நாவலை படைத்திருக்கிற கீரா இதுல எதுல முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளரா நம்ம கொண்டாட வேண்டியிருக்குன்னா, அந்த கதாபாத்திரங்களை விவரிக்கிறப்பயே நம்ம மனசுல நிப்பாட்டிடுறாரு. எனக்கு தெரியும் இருவாஞ்சி யாருன்னு எனக்கு தெரியும் அவ எப்படி இருப்பா அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கதாபாத்திரம் ஆரலா இருக்கட்டும், செம்பனா இருக்கட்டும், தென்னனா இருக்கட்டும், அதில் வர எல்லா கதாபாத்திரம் உருவன்கிற அந்த அம்மையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு மனசுல நின்றுடுச்சு. இப்படிதான் இருக்கும் அப்படி நின்றுடுச்சு. அப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு வாசகரின் மனதுக்குள்ளாக கதாபாத்திரங்களை நிறுத்திட்டார்னா அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் குமரி மாபெரும் ஒரு தரமான வெற்றிகரமான படைப்பு. நமக்கு என்னன்னா, தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னா நமது முன்னோர்கள் அந்த கலையும் அரசியலும் கலக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த உணர்ச்சி வேகத்துல அரசியல் நிறைய கலந்துருவாங்க. பிரச்சனை அதுதான். ஆனா கலை விமர்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, கலையின் அந்த விகிதம் அதிகமா இருக்கணும். ஒரு இலக்கிய படைப்புல கலை ஆர்ட் ஃபார்ம் அதிகமா இருக்கணும். பொலிட்டிக்கல் சென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் ஒரு இலக்கிய விமர்சகர் பார்ப்பாங்க. ஆனா கீரா என்ன பண்றாருன்னா, ஆர்ட் ஃபார்மை எடுத்தோடனே ஒரு ஹையஸ்ட் ஒரு சிகரத்தில் வைக்கிற மாதிரி அந்த இலக்கியத்தின் கலைத்தன்மையை மேலே ஒண்டி வச்சுட்டார். அதற்கப்புறம் அவர் எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து தீவிரமான சமூக செயற்பாட்டாளர், அரசியல் எண்ணங்கள்லாம் கொண்டவர். அதற்காக சில வேலைகளை மறைமுகமா செய்யறார். அது செய்யறப்ப இந்த அரசியல் நோக்கங்களை மையமாக வைத்துக்கொண்டு அவர் பணிபுரிகிறார் என்பதை நம்ம உணராம அவர் என்ன பண்றாருன்னா, கலை அம்சத்தை அப்படியே மேல மேல வச்சு நம்மளை மயக்கி ஒரு உலகத்துக்குள்ள அவர் அடைச்சிட்டு போறாரு. அந்த உலகம் இருக்கு பாருங்க, அந்த குமரி, அந்த உலகம் எனக்கு பட்டுன்னு படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அவதார் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னங்க அது அவதார் படத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய உலகத்தை ஜேம்ஸ் காமரன் உருவாக்குனாரோ, அதே போல ஒரு பெரம்பலூரில் பிறந்த ஒரு தமிழன் நம்ம ஊர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி பறக்க விட்டாங்க. பெரிய வேலை. நமக்கு என்னன்னா, குறிப்பா அந்த சிம்மையாளியை இருவாஞ்சி அடக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த அவதார் படத்துல கூட அந்த காட்சி வரும். அது எப்படின்னா, அந்த பறவையை அந்த கதாநாயகியும் கதாநாயகனும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா ரெண்டு பேரோட அலைவரிசையும், அந்த பறவையோட அலைவரிசையும் அந்த கதாநாயகனின் அலைவரிசையும் ஒன்றாக இருந்தாதான் அந்த பறவை அது கட்டுப்படும். சிம்மையாளிக்கு என்ன பிரச்சனைனா, அது ஏற்கனவே சிங்கம் முகம், யானை உடம்பு, பார்க்கவே பயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை வசப்படுத்தணும்னா அதை வீழ்த்தி தோற்கடிச்சாதான் அது வசப்படும். அது எப்படி தோற்கடிக்கிறா அப்படின்னா, அதுதான் இதுல மிக எடுத்தோன்னே அதுதான் இந்த நாவல்ல நமக்கு எடுத்தோன்னே. எனக்கு இந்த நாவலை பற்றி முதல்ல எனக்கு அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான் அனுப்புனாங்க. குமரின்னு ஒரு நாவல் வந்திருக்குன்னா ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு அண்ணன் பேசுறேன், தம்பி தோ உடனே வந்துடுறேன், தோ உங்களுக்கு நாளைக்கு காலையில வந்துடும் தம்பி. களஞ்சியம் அண்ணன் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நம்ம எது கேட்டாலும் காலை நடுராத்திரி 1 மணிக்கு எழுப்பி விட்டு, அண்ணன் எனக்கு 2 இட்லி ஒரு கெட்டி சட்டி வேணும்னா, காலை உங்க வீட்டில் இருக்கும் தம்பின்னு. அது எப்படி எங்கிருந்து வாங்குறாரு, என்ன பண்றாரு, காலை வந்துடும் தம்பி. வந்த பிறகு ஒரு நின்று பண்ணுவாரு, வந்துருச்சா தம்பிம்பார். வந்துருச்சு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட. அது வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்க மாட்டார். அப்படி ஒரு மனிதன் ஒரு படைப்பின் மீது தீராத காதல் கொண்டு அந்த படைப்பை எனக்கு அனுப்பி வச்சோன்னே, அதை எடுத்தோடனே நான் படிக்க தொடங்கிட்டேன். என்ன பிரச்சனைனா, இந்த வருடம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வரணுங்கிறப்ப என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள்.
நிறைய உறவினர்கள் மரணம் அது இதுங்கிறப்ப எதுவுமே பண்ண முடியாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறப்ப அவரே களஞ்சியம் மன்னனே, தம்பி இதேமாரி ஒரு கூட்டம் வச்சுருக்கிறோம், அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் தம்பி சாட்டை துரைமுருகன் தங்கச்சி கோவை கார்த்திகா எல்லாம் பேசுகிறீங்கிறப்ப நான் திருப்பியும் பிரித்து படிக்க ஆரம்பித்தேன். நேற்று வந்துட்டேன் புத்தக கண்காட்சியில் இவன் நான் துரையை பார்க்குறேன். இவன் என்ன பண்ணுறான்னா என்கிட்ட நான் படிக்கவே இல்லைன்னாங்கிறான். இவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன், இப்போ பேசுவோம். அடுத்தது இந்த பரீட்சை எழுதுறப்ப நல்லா படித்த பசங்க என்ன பண்ணுவாங்க, சுமாராக ஆவரேஜாக படித்த பசங்களை பார்த்து நான் படிக்கவே இல்லை, நீ படிச்சிட்டியா, நானும் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் நீ படிக்கல ஒன்றும் ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இவன் படிக்கவே இல்லை, நீ கதை சொல்லுங்கிறான். புத்தக கண்காட்சியில் நின்றுட்டு அண்ணா அந்த கதையை நீங்கள் இப்போ சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் அங்கேயே சொல்லிட்டேன், டே இந்த திருட்டுத்தன வேலையை பண்ணாத, நீ நல்லா படிச்சிருப்ப. இப்போ வந்து பார்க்குறேன் அந்த ஒரு பெரிய ஒரு ஷீட்டில் தாளில் வந்து பெருசாக எழுதி வச்சிருக்கான், குறிப்பெல்லாம் போட்டு ஆலமரம் வேப்ப மரம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணியிருக்க முடியாது, நீ காலை ஆரம்பிச்சு இப்போ பண்ணியிருக்க முடியாது. தெளிவாக படிச்சிருக்கிறான். அதே போல கார்த்திகாவுக்கு சொல்லவே வேணாம், அது பட்டி டிங்கிறீங்கன்னா பார்த்து தான் வந்து நிற்குது. இதுல எனக்கு தான் ரொம்ப சிக்கல். அப்ப இந்த நாவலை மிக நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருந்த அந்த நெருக்கடி எனக்கு கொடுத்தது அண்ணன் வந்து களஞ்சியம் அவர்கள் தான். அதற்கு வந்து ஒரு மனமாற நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாவல் எனக்கு வந்து குமரி கண்டத்தை வந்து குமரி கண்டம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அது இருக்கலாம், இல்லை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாக நிறுவப்படாமலும் போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள். ஆனால் தமிழர்கள் நமக்கு குமரி கண்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திறப்பாக நமக்கு இருக்கு. ஏன்னா முதலாக தமிழன் தோன்றிய இடம்னு நமக்கு பெருமிதம் பாராட்டுவதற்கு அந்த குமரி கண்டம்ங்கிற மட்டும்தான் நமக்கு ஒரு சிறப்பாக இருக்கு. அப்ப அந்த குமரி கண்டம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும், அங்க இருக்கிற மாந்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ஏறக்குறைய வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்த காலத்திற்கு ஒட்டிய காலம், அதற்கு இடைப்பட்ட மனிதர்களும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு விலங்கு உணர்வும் மனித உணர்வும் ரெண்டும் கலந்துருக்கும். அப்படிங்கிறப்ப அதை போன்ற மனிதர்களை எப்படி சித்தரிக்கிறது அப்படின்னு எனக்கு இந்த கதையை அவர் வந்து கீரா வந்து ஒரே அமர்வில் உட்காந்து எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக இந்த மனசுக்குள்ள சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தெரியுது நமக்கு. முதல் ஒரு 10 பக்கங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தின் ஆக சிறந்த ஒரு புத்தகத்தை எழுத